மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப சைலண்டா இருக்கு. அதிமுகவில் பெரிய பிரளயமே வெடிச்சுது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எடப்பாடிக்கு வசம் இருக்குமா, அல்லது சிவி சண்முகம் வேலுமணி தரப்புக்கு போயிருமா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடிப்பாரா, அவரை காலி பண்ணிடுவாங்களா, அவரை தூக்கிடுவாங்களா, அவருடைய பதவி தப்புமா, அல்லது வேலுமணி டீம் பதவி தப்புமா, வேலுமணியும் சிவி சண்முகம் டீம் வந்து அமைச்சராயிடுவாங்களா, அவர்களுக்கு பெரிய பலம் கிடைச்சிருமா? ஏன்னா வந்து அவர்களை வந்து முதலமைச்சர் விஜயே போய் வந்து சந்திக்கிறாரு. ஃப்ளோர் டெஸ்ட்ல அவருக்கு என்ன பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க இல்லையா? ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்ல கொறடா உத்தரவை மீறி, எடப்பாடி தரப்பு போட்ட உத்தரவை மீறி அக்ரிகேஷன் தான், கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து அதிமுக தரப்புல எடப்பாடி சொல்லுகிற கொறடா. ஆனா அந்த உத்தரவை மீறி 25 பேர் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள், ஆதரவாக. அதனுடைய விளைவாக 144 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெகா ஒரு சப்போர்ட் வந்து விஜய் கிடைத்தது. இப்போ 144 எம்எல்ஏக்களோட ஆதரவோட விஜயனுடைய அரசாங்கம் செயல்படுது. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தால் இவர்களுடைய பதவியை நீக்கணும்னு சொல்லிட்டு எந்த தரப்போ, அது எக்ஸ் ஆர் ஒய், ஏதோ ஒரு தரப்பு, இப்போ திமுகனா திமுக, அதிமுகனா அதிமுக, அல்லது வேற எந்த கட்சியா இருந்தாலும் அவருடைய கட்சியினுடைய கொரோனா உத்தரவை மீறிட்டாங்கன்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கடிதம் கொடுத்த பிறகு அந்த கடிதத்தின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு காலக்கெடு இருக்கான். சபாநாயகர் ஒரு நாள் தள்ளலாம், 2 நாள் தள்ளலாம், ஒரு வாரம் தள்ளலாம். ஆனால் ரொம்ப நாள் அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இப்போ இவர்கள் கொடுத்த 15 நாட்களுக்குள்ளாக அவர்கள் மீது பதவி நீக்கிற உத்தரவை பிறப்பிக்கணும், அல்லது பதவி நீக்க மாட்டேன் நான், அதற்கான இந்த கிரவுண்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் உத்தரவு பண்ணணும். சபாநாயகர் ஏதோ ஒரு உத்தரவை அதுக்கு மேலே அவர் வந்து ஹோல்டு பண்ணி அந்த கடிதத்தை வைக்க முடியாது. இப்போ அப்படி பார்த்தால் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்து அந்த கெடு தேதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி. இப்போ எடப்பாடியோட கை ஓங்கிருச்சு. எடப்பாடி இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டார். ஏன்னா அமைச்சர் பதவி கொடுக்கல, நடு வழியில் நட்டாத்தில் இறக்கி விட்டுட்டு விஜய் தன்னை காப்பாற்றி கொண்டு இவர்களை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டார். இப்போ வேலுமணி டீமும் சிவி சண்முகம் டீமும் பயங்கர அப்செட்டு. சிவி சண்முகம் விஜய் மேலே கடும் கோபத்தில் இருக்காராம். இந்த ஆளை நம்ம எப்படியாவது பதவி விட்டு இறக்கி ஆகணும்னா ஒரு பயங்கர அவ்வளோ ஆவேசமாயிட்டாராம். இதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ. ஏன்னா அவங்க கிட்ட எந்த பவரும் இல்லை. டெல்லி சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க, டெல்லியும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ சிக்கல் மேலே சிக்கல் இருக்குது. இதனால கடந்த முறை வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட வேலுமணி மட்டும் தான் வந்து பேசினார். சிவி சண்முகம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவர் வரமாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உள்ளே படுத்துக்கிட்டாரு. இப்போ சிக்கல் வந்து இடியாப்ப சிக்கல் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, எடப்பாடி காலில் உணர்றதை தவிர வேலுமணி டீமுக்கு வேறு வழி இல்லை. ஏற்கனவே எடப்பாடி தரப்பு முன்னாடியே பேசிட்டாங்க, நீங்கள் வந்து ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு வந்துருங்க, நம்ம வந்து பேசி தீக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பேருக்கு பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் பொதுக்குழு கூட்டுற திட்டத்தில் இல்லை. எடப்பாடி ரொம்ப தெளிவாயிட்டார். இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொதுக்குழு கூட்டு, அதை கூட்டு, எனக்கு நீங்கள் ஆர்டர்லாம் போடக்கூடாது, நீங்கள் உள்ளே வந்தால் நான் சேர்த்துக்கிறேன், உங்கள் கட்சி பதவிகளை தான் பறிச்சிருக்கேன், உங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கீங்க, எம்எல்ஏவும் இருக்கீங்க, நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி தப்பிக்கும், இல்லைனா எம்எல்ஏ பதவி போயிடும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே வேலுமணி தரப்பு வேறொரு டீல் வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே வரோம், திரும்ப நாங்கள் உள்ளே வந்துடுறோம், அதனால தான் நான் உங்களை பொதுச் செயலாளர் மறுபடியும் சொல்லியிருக்கிறோம். ப்ரெஸ் மீட்டில் கூட பொதுச் செயலாளர் எப்பவுமே எங்களுக்கு எடப்பாடி, அண்ணன் எடப்பாடி தான் வேலுமணி வந்து 10 முறை அண்ணன் எடப்பாடி எடப்பாடின்னு சொன்னார். அதனோட நோக்கம் என்னென்னா, இன்னொரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை, நாங்கள் திருப்பி வந்துடுறோம், எங்ககிட்ட இருந்து பறிச்ச கட்சி பதவியை திருப்பி எங்களுக்கே கொடுக்கணும், நாங்கள் ஏற்கனவே வகித்த கட்சி பதவிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. எடப்பாடி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் வெளியே போனவுடனே ஆல்ரெடி வேற ஆளை போட்ட உடனே திருப்பி அவங்கள நான் வந்து பதவி மாற்றினேன்னா நல்லா வராது, உள்ளே வாங்க, எம்எல்ஏவாக தொடருங்க, பார்க்கலாம் உங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறது நான் யோசித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஸ்டைலாக கெத்தாக முடியாதுன்னு இருக்கார். ஏன்னா எடப்பாடி இப்போ கை ஓங்கிருச்சு, இப்போ கட்சி அவர் கையில் இருக்குது. அவர் இப்போ அடுத்த கட்டத்தை யோசிக்கிறார், இந்த கட்சி எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி யார் யார் நம்பிக்கையானவர்கள்னு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி இப்போ அவருக்கும் டிடிவி தினகரனும் நல்ல நெருக்கமாயிடுச்சு, நல்ல பெரிய புரிதல் உண்டாயிடுச்சு. ஒரு காலத்தில் எடப்பாடியை நான் பழி வாங்காம விடமாட்டேன், நம்பிக்கை துரோகி அவர், காலவாரண ஆளுன்னு பேசின டிடிவி அண்ணன் எடப்பாடின்னு இப்போ ரொம்ப கொஞ்ச ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்துல, அதாவது இந்த குதிரை பேர விஷயத்துல 25 எம்எல்ஏக்கள் பிச்சுட்டு போகும்போது கூட அது தப்பு, வேலுமணி டீம் சிவி சண்முகம் டீம் செய்யறது தப்பு அப்படின்னு எடப்பாடி பக்கமாக நிறைய விஷயங்களை பேசினாரு. அது வந்து எடப்பாடியை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளோட இருந்தா அதிமுகவை நம்ம மறுபடியும் கொண்டு வந்து திரும்ப நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறதுல பெரிய பலம் கிடைக்கும். தினகரனை சேர்த்துக்கிட்டா நமக்கு ஒரு பெரிய அந்த விட்டு போன அந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் நமக்கு கிடைச்சிரும், பரவாயில்ல அவர் நம்ம சேர்த்துப்போம், அவர் நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு அமமுகவையும் அதிமுக இணைக்கலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அது தனி ட்ராக்கு.
இதுக்கு இடையில இந்த டீமை உள்ள வாங்க அப்படின்னா இவங்க உள்ள வர்றதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு பதவி வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே இப்போ இந்த டீம் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேணாமான்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்காரு. யாருக்கிட்டனா நம்ம டிடிவி தினகரன்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்காரு. இப்போ நல்ல புரிதல் அவங்க 2 பேருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இடையில அப்படி இவர்களை சேர்க்கும் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவோட தாய் கழகத்தில் இணைச்சிட்டா ஏற்கனவே அவர் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே அவர் பொருளாளராக இருந்திருக்காரு. யாருன்னா நம்ம டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அந்த பதவியில் இருந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ் திமுக பக்கம் போய் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதனால பொருளாளராக இப்போ யார் இருக்கா? திண்டுக்கல் சீனிவாசன் தான் பொருளாளர் இருக்காரு. அந்த பதவியை பிடுங்கி வழக்கம் போல நம்ம வந்து டிடிவி தினகரன் கொடுத்துடலாம், திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வேற ஏதாவது பதவி கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி முடிவு பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே இவர்கள் உள்ள வரணும்னா அவங்களுக்கு 28ஆம் தேதிக்குள்ள ஒரு கெடு ஒன்று வச்சிருக்காரு. 28ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. நீங்க மறுபடியும் மீண்டும் அதிமுகவில் வந்து என்கிட்ட நீங்க வந்து சேரணும்னா மன்னிப்பு கடிதாசி கொடுக்கணும் எல்லாரும். ஏன் மன்னிப்பு கடிதாசி கொடுக்கணும்னு வேலுமணி தரப்பு கேட்டிருக்கு. இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே உங்களை கட்சி நீக்க சொல்லி கட்சி பதவி அதாவது கொறடா உத்தரவை மீறியதால் எம்எல்ஏ பதவி பறிக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டோம். அவர் 28ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு முடிவு சொல்லிடுவார். அதனால நீங்க திருப்பி வந்தீங்கன்னா நான் திருப்பி அந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வேன். அதற்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீ எப்போ வேணாலும் ஏமாத்துவீங்க. அதனால நீங்க மன்னிப்பு கொடுத்துட்டு உள்ள வந்தா நான் சேர்த்துக்கிறேன். சிவி சண்முகத்தை தூண்டி விட்டதே வேலுமணின்னு எடப்பாடி ரொம்ப நம்புறாராம். ஏன்னா சிவி சண்முகம் எதையாவது உளருவாரு, தப்பு தப்பா பேசுவாரு. உற்சாகமா இருந்தாருன்னா, மறுபடியும் சொல்றேன், உற்சாகமா இருந்தாருன்னா என்ன வேணா பேசுவார் கண்ணா பின்னான்னு. போன தேர்தல் நேரத்தில் கூட மைக்க பிடிச்சி முதலமைச்சரை கலாய்க்கிறேன்னு, அதாவது பழைய முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கலாய்க்கிறேன்னு, எனக்கு கூட தான் கனவு இருக்கு, எனக்கு கனவு அந்த நடிகை வேணும், இவர் செட் பண்ணி கொடுப்பாருன்னு ஒரு பெரிய பிரபலமான நடிகை பேரை சொல்லிட்டார். அது பெரிய சர்ச்சையாய் பெண்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திட்டின உடனே அப்புறம் அது இதுன்னு சொல்லி சால்ஜாப் சொல்லி தப்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். எப்படியோ மயிலும் தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவர் கூட இந்த மாதிரி ஒளரி மாட்டிப்பார தவிர கன்னிங்கான வேலை செய்ய மாட்டாரு. இதை செய்யக்கூடிய ஆள் வந்து வேலுமணி தான். வேலுமணி ஏற்கனவே பாஜகவோட நல்ல நெருக்கத்தில் இருக்காரு, டெல்லியோட நல்ல நெருக்கத்தில் இருக்காரு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஏடாவோட பண்ணிட்டே இருப்பாரு. யாருக்கிட்ட மன்னிப்பு கடிதாசி வாங்குறமோ இல்லையோ வேலுமணி கிட்ட வாங்கியே தீரணும்ன்ற எடப்பாடி டீம் ரொம்ப உறுதியா இருக்கு. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காராம். இப்ப கடிதம் கொடுத்தாதான் 28ஆம் தேதிக்குள்ள இவங்க வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்களாக நீடிப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் எம்எல்ஏக்களாக நீடிக்கணும்னா இவர் கடிதாசி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி ஒரு வழியா வந்து நம்ம இவங்களை கூட்டு வந்து நடுத்தர நிப்பாட்டார்ல, ஓட்டு மட்டும் வாங்கிட்டாரு. ஃப்ளோர் டெஸ்ட்ல பலம் நிரூபித்து 25 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் ஒரு நட்டாத்தில் விட்டுட்டார் இல்லையா, சிவி சண்முகம் வேலுமணி கோஷ்டியை. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காராம். ஏற்கனவே சோஃபா ஒன்று கொடுத்துட்டாரு. சோஃபா ஆஃபர் போயிடுச்சு அவங்களுக்கு. அதில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. சோஃபா போயிடுச்சு அவர் போகிறதுக்கு முன்னாடி. புஷ்பா மாடல் ஆட்சின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போது இன்னொரு ஆஃபரும் அவர் கொடுத்துருக்காரு. என்ன ஆஃபர்னா, நீங்கள் வந்து கட்சி பதவி போனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனடியாக அதே தொகுதியில் நீங்கள் நிற்கிற தொகுதியிலே நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னோட சின்னத்தில் நில்லுங்க, விசிலில் நில்லுங்க, நின்று நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு நான் உதவி செய்கிறேன். அப்போ நீங்கள் வெற்றி பெற்றால் என்னோட ஆட்சியும் மெஜாரிட்டியோடு இருக்கும், உங்களுக்கும் நான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன், என்னுடைய அமைச்சர்களை நான் மாற்றிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காராம். இந்த ஆஃபரில் வந்து வேலுமணி டீமு சிவி சண்முகம் போகுமானா போவது கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா விஜய் அவங்க நம்ப தயாராக இல்லைன்ட்டாங்க. ஏன்னா விஜய் நம்பிக்கைக்குரியவராக இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சை மாற்றிட்டே இருக்காரு, அதனால நம்ப முடியாதுன்னு சொன்னதுனால வேற வழியே இல்லை. நல்லதோ கெட்டதோ அடிச்சோ பிடிச்சாலும் கவுத்து விட்டாலும் அண்ணன் எடப்பாடி கால் தான் நமக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த டீம் இங்கே வருவதற்கு தயாராகிட்டாங்களாம். கடுதாசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம், மன்னிப்பு கடுதாசி. சில பேர் ஏற்கனவே ரெடியாக கடுதாசி அடித்து டைப் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. மூணா எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஏற்கனவே 7 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தாவிட்டாங்க, மீதி இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அவர்களும் பல பேர் கடிதம் கொடுத்து எம்எல்ஏவை தொடர்வதற்கு நம்ம இதான் ராகி பதவி போனால் ஜெயிக்க முடியாது, திரும்பியும் இருக்கிற பிரச்சனை எப்படியோ சமாளித்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு யாரும் எம்எல்ஏ பதவி விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அதனால எடப்பாடியினுடைய கரம் ஓங்குவதனால் அவர் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த அதிமுக தலைவராக மறுபடியும் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த கட்ட நகர்வை செய்கிறாரு. அந்த அடுத்த கட்ட நகர்வு தான் டிடிவி தினகரனை உள்ள கொண்டாடுறது. ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த பிரச்சனையில எடப்பாடி காலி ஆயிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எடப்பாடி பவர் போயிடும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எடப்பாடி பவரை புடுங்கினது மற்றவங்களோட பவரை தான் எடப்பாடி புடுங்கினாரே தவிர எடப்பாடி அந்த பவரெல்லாம் புடுங்கி தான் பலம் பெற்றுக்கொண்டார். ஒரு விளையாட்டு இருக்கு, அது சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா,
எதிராளியை வந்து அடித்து அடித்து அதை காலி பண்ணிட்டே இருக்கும்போது இது பவர் கூடிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோ கேமில். அந்த மாதிரி எடப்பாடி இப்போ வந்து எல்லா கட்சி பதவியும் பிடிங்கி இவங்க ஆதரவாளராக போட்டார். இப்போ எடப்பாடி சொல்கிறத கேட்கறது தான் ஆள் இருக்காங்க. பொதுக்குழுலையும் அவருக்கு தான் சாதகமாக இருக்குது. இப்போ மாவட்ட செயலாளர்களும் அவருக்கு சாதகமாக இருக்காங்க. 80 மாவட்ட செயலாளர் மேலே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பவர் கூட்டினதுனால மற்றவர்களும் வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்துட்டாங்க. டி ஜெயக்குமாரோட நிலைமை தான் என்னன்னு தெரியல. அவர் இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கார் எந்த பக்கம். ஏன்னா அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஒரு முடிவு வாங்கப்பா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எவன் வந்து நீங்கள் பவரில் வரீங்களோ அவன் பக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடுநிலைமைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் போட்ட ஒரு ட்வீட் வேற வைரலாக போயிட்டு இருக்கு. என்னடா ட்வீட் போட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு கதை ஒன்று போட்டார், ஜாலியான ஒரு கதை. அதாவது இபி கட்டாயி போச்சுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீட்டுக்கு போய் ஒரே கத்துறாங்களாம் மக்கள்லாம். உடனே ஒரு ஆள் வெளியே வந்து எம்எல்ஏ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்களாம். ஆனால் எம்எல்ஏ வெளியே போயிருக்காருன்னு சொன்னவர் தான் அந்த பகுதி எம்எல்ஏவான், அந்த தொகுதியோட எம்எல்ஏ. எவன் மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டுருந்தா அவன் எம்எல்ஏன்னு தெரியும். மூஞ்சியே பார்க்காம ஓட்டு போட்டிங்களடா, அப்போ இப்படி தானே நடக்கும்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை போட்டு அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு சினிமாவில் அப்படி ஒரு காட்சி இருக்கு, அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே அவரை வந்து கழுவி ஊத்துறாங்க, அது வேற விஷயம். அப்படி ஆள் தெரியாத ஊரே தெரியாத ஒருத்தங்கிட்ட தோத்து போயிருக்கியே, உனக்கெல்லாம் ஆள் தேவையா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு அவர் போட்டு கழுவி ஊத்துறாங்க. அப்படிப்பட்டவர் அமைதியாக இருக்காரு, எந்த விதமாக கட்சிக்குள்ள அமைதியாக இருக்கார். யார் பக்கமும் சார மாட்டேன் நானுன்னு சொல்லி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ எனிவே எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி கரம் ஓங்கி விட்டது. அதிமுகவில் மீண்டும் பலம் பெறும் தலைவராக, பலம் வாய்ந்த தலைவராக எடப்பாடி வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான பாத்திரமாக இப்போ டிடிவி தினகரன் மாறிவிட்டதுனால அண்ணன் உருகிட்டு இருக்கிற தினகரன் கட்சிக்குள் வந்த பிறகு, கட்சியை இணைத்த பிறகு என்ன நடக்கும்ன்றதை பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா ஏன் டிடிவி தினகரன் வந்து இந்த முடிவுக்கு வருகிறார் என்றால், அவர் கட்சியை சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாருமே தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. கட்சியை கூண்டோடு கலைச்சிட்டு, அந்த மாவட்டத்தை கூண்டோடு கலைச்சிட்டு இங்கே ஓடி போயிட்டதுனால இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் காணா போயிடும்னு தாய் கழகத்தில் இணைவதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்போ வேணாலும் அதற்கான அறிவிப்பு வரலாம். பொறுத்திருப்போம், காத்திருப்போம். அதுவரை நம்முடைய கோடை வாய்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.